ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா 2ஆம் நாள் சிம்ம வாகனம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா 2ஆம் நாளை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வெண்ணியம்மன் சாமுண்டீஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து சாமுண்டீஸ்வரி அம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு மகா தீப ஆராதனை, கும்ப தீபம், நட்சத்திர தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீப ஆராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனாக காட்சியளித்து ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். கும்பகோணத்தில் பெருமாண்டி ஊராட்சி ஆட்டு நகரில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு 109ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 18ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான நேற்று முன்தினம் இரவு உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் மழை பெய்ய வேண்டியும் சிறப்பு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று பகவத் படித்துறையிலிருந்து பால்குடம், காவடி, அழகு காவடி, வேல், சக்தி கரகம் எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்து ஆலயம் வந்தடைந்தது. அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இரவு மங்கள வாத்தியங்கள் முழங்க அம்பாள் வீதி உலா நடைபெற்றது. அம்பாள் வீதி உலா நடைபெறுகின்றது. நாளை மறுநாள் மஞ்சள் நீராட்டு விளையாட்டு விழா வருகின்ற 14ஆம் தேதி மதுரை வீரனுக்கு படையல், வருகின்ற 27ஆம் தேதி பேச்சியம்மனுக்கு படையலுடன் இவ்வாண்டுக்கான சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தலைவர் பாலசுப்ரமணியன், செயலாளர் நவநீதன், பொருளாளர் தியாகராஜன், துணைத் தலைவர் ரபேல் ராஜ், துணை செயலாளர் சரவணன், துணை பொருளாளர் ரஞ்சித் மற்றும் ஆலய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கொடைரோடு அருகே ஜம்புத்துறை கோட்டையில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஜம்புத்துறை அம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் முளைப்பாறை எடுத்து ஊர்வலமாக வந்து கும்மியடித்து அம்மனை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள ஜம்புத்துறை கோட்டையில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ ஜம்புத்துறை அம்மன் கோவில் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் இன்று அதிகாலை அம்மன் பூங்கரகம் ஜோடித்து உருமி மேளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வாக தாரை தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க ஏராளமான பெண்கள் முளைப்பாறை எடுத்து ஊர்வலமாக வந்து பாரம்பரிய அம்மன் கும்மி பாட்டு பாடியும் வள்ளி கும்மியாட்டம் ஆடியும் கும்மியடித்து அம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் மாவிளக்கு, பால்குடம், தீச்சட்டி எடுத்தும் கிடாய் வெட்டியும் நேற்றுக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவிற்கு திண்டுக்கல், மதுரை, கோவை, நெல்லை, பாண்டிச்சேரி, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தக்குள ஏரிக்கரையில் எழுந்தருளியிருக்கும் அறிமுக ஸ்ரீ புத்துமாரி அம்மனுக்கு 28ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு ஆல் இந்தியா ரேடியோ புகழ் திண்டிவனம் வெங்கடேசன் தண்டபாணி சசிகுமார் அவர்கள் குழுவினரின் 30 தவழ் 30 நாளும் மாபெரும் சிறப்பு மேளக்கச்சேரி நடைபெற்றது. தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ புத்து மாரியம்மனுக்கு பஞ்சமுக தீப ஆராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ புத்து மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ஐயனாரப்பன் சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க கும்பம் கொட்டி படையல் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். மயிலாடுதுறை திரு இந்தளூர் மேல ஆராய தெரு ஸ்ரீ மேலமுத்து மாரியம்மன் ஆலய 82ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தீமிதி திருவிழாவை முன்னிட்டு காவிரி ஆற்றங்கரையிலிருந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க சக்தி கரகம் சிறப்பு பூஜைகளுடன் புறப்பட்டு காப்பு கட்டி மஞ்சள் உடை உடுத்தி விரதமிருந்த பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குழியில் சக்தி கரகம் இறங்கியதை தொடர்ந்து
பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பக்தர்கள் ஏராளமானோர் தங்களது கைக்குழந்தைகளை தூக்கிக் கொண்டு தீமிதித்தது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. தொடர்ந்து தீக்குழி முன்பு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பெண்கள் மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். இரவு அம்பாள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் முக்கிய பெருந்திருவிழாக்களில் ஒன்றான வைகாசி விசாக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் இன்று அதிகாலை முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து காலை வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கொடிமரத்தில் முறைப்படி திருவிழா கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்றிலிருந்து தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினசரி காலை மற்றும் மாலை வேளைகளில் முத்துக்குமாரசுவாமி வள்ளி தேவானையுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி கிரிவீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் வைபவம் நடைபெறுகின்றது. முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வரும் 29ஆம் தேதியும் புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் 30ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. அதனைத் தொடர்ந்து வரும் ஜூன் 2ஆம் தேதி இரவு கொடியிறக்கத்துடன் இந்த ஆண்டுக்கான வைகாசி விசாக திருவிழா நிறைவு பெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வானாதிராஜபுரம் காந்தி நகரில் எழுந்தருளி உள்ள கிராம தெய்வமான பாவாடைராயன் அங்காள பரமேஸ்வரி சர்வசக்தி மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு வைகாசி திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பம்பை உடுக்கை முழங்க பால்குடம் எடுத்து வீதி உலா வந்தனர். வீதி உலாவின் பொழுது குத்தாலம் தண்டர் கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் கமீர்கான் தலைமையில் மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம் நடைபெற்றது. காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. பின்னர் பால்குடம் கோவிலை அடைந்து பாவாடைராயன் அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ சர்வசக்தி மகா மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்று பின்னர் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த பால்குட திருவிழாவை குல தெய்வக்காரர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மாதிரிமங்கலத்தில் பழமை வாய்ந்த சிரசாயி மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வைகாசி பெருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பால்குட திருவிழா இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காவிரி ஆற்றங்கரையிலிருந்து வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க சக்தி கரகம் மற்றும் பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு பாலாபிஷேகமும் பின்னர் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டணி கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா 3ஆம் நாளில் குதிரை வாகனத்தில் ஸ்ரீ இந்திராணி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து குதிரை வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ இந்திராணி அம்மனுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குதிரை வாகனத்தில் ஸ்ரீ இந்திராணி அம்மன் கோவிலை உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ இந்திராணி அம்மன் எழுந்துருளினார். தொடர்ந்து ஸ்ரீ வீரபத்ர சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ இந்திராணி அம்மன் சுவாமிகள் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேலாத்தம்மன் திருக்கோவில் 25ஆம் ஆண்டு அக்னி கூழ்வார்த்தல் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று காலை அம்மனுக்கு 108 லிட்டர் பால் அபிஷேகம், 108 இளநீர் அபிஷேகம், 108 பன்னீர் அபிஷேகம், 108 எலுமிச்சை பழ அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்பு மதியம் கூழ்வார்த்தல் நடைபெற்றது. மாலை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி ஆலயம் சுற்றி வந்து அதன் பின்பு ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து இரவு அம்மனுக்கு கும்பப்படையலிட்டு பம்பை அடைத்து அம்மன் பாடல்கள் பாடப்பட்டு கும்பம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதன் பின்பு அம்மனுக்கு தீபம் காண்பிக்கப்பட்டது.
ஏராளமான பொதுமக்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். ஸ்ரீ வேலாத்தம்மன் அருளை பெற்றனர். இரவு நாடகம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது.